இல்லையா? சந்தோஷமா இல்லையா? எனக்கு லிட்டரலா அப்படித்தான் இருக்கு ஐயா நீங்க பண்றது. சந்தோஷமான செய்தி. ஆர்சிபி 4வது இடத்துக்கு வந்துட்டானுங்க 3வதுல இருந்து கேகேஆர் ஜெயிச்சதுனால. கேகேஆர் தேர்ட் பிளேஸ் போயிட்டாங்க. செம்மையா டிராஸ்டிக்கான ஒரு ஆண்டாரியா ரன் ரேட் ஜிஎஸ் இன்க்ரீஸ். வாய்ஸ் மாதிரி கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, GSA தான் அவரெல்லாம் அடிச்சு GSA தான். தட்டிடலாம். ஐயா கேகேஆர் இருங்கய்யா ஜிஎஸ் எல்லாரும் கொஞ்சம் மன வலியா இருக்கும், ஒரு பாட்டு பாடுங்க ஜிஎஸ். எதுக்கு மனவழியில இருக்கிறத பொட்டுக்கு இல்ல 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 இல்லையா இல்லையா, அந்த பெப்பி நம்பரா ஒண்ணு பாடுங்கய்யா. ஜிஎஸ் என்ன ஜிஎஸ், அப்போ நீங்க பாட மாட்டீங்க அப்படித்தானே? ஐயா நீங்க எல்லாருமே இருக்கிற வடவழியில இது வேற கேட்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்க ஏன் தேவையில்லாத வேலையை இல்ல மனவழியோட மனவழியா அப்ப நீங்க வந்து இனிமே யாரு கேட்டாலும் பாடக்கூடாது. அவங்க ஆசைப்படுறாங்க, அதுக்காக நான் பாடுறேன். ஏன் என்னை பாட விடாம தடுக்கிறீங்கன்னு இப்ப பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இல்ல கரெக்ட் ரஞ்சித் ப்ரோ, நான் ஒன்னேன்னு சொல்லிட்டா. இப்போ நீங்க கேக்குறது எப்படி இருக்கும், நீங்க கேட்ட விதம் இப்ப நான் பாட்டாட்டா அது வேற மாதிரி. இப்போ சாதாரணமா நீங்க வந்துட்டு ஐயா நீங்க சூப்பரா பாடுறீங்களா, ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா ஓகே, நாங்க எல்லாம் மன வழியில இருக்கிறோம், நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாக்கா இது எனக்கு ஐயா ஜிஎஸ் ஐயா அவரு பாடுறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு மனசு ஆத்துறதுக்காக. நீங்க வேற மேல ஷேர் பண்ண ட்வீட்டை பார்த்தேன், அஸ்வின் ட்வீட்டை. நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் அஸ்வின் உங்ககிட்ட, இவன் பிக்கஸ்ட் ஸ்கேமர் தான். ஏன்னா வித்தவுட் சொல்றது தோனி இல்லாம அந்த நாய் எந்த 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 சீரீஸ்லுமே கப் அடிச்சதுல எந்த சீரீஸ்லுமே பெருசா பண்ணதே கிடையாதுங்க. அதை இவன் சொல்லியிருப்பான்ல பதானி, அது எனக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆகல. தென் நான் போய் சர்ச் பண்றப்போ உண்மைதாங்க அது. லிட்டரலா கோச் தானே சொல்ற, பிளம்பிங் தானே சொல்ற. ரஞ்சித் எனக்கு அவன் பதானி சொல்றப்ப எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. அப்போ கூட நான் என்னடா இப்படி சொல்லிட்டான் என்ன போட்டு எவ்வளவு பெரிய ஒரு ஆளு ஒரு அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு. அப்புறமா எனக்கு சில பேர்லாம் எனக்கு இது பண்ணாங்க ஓகேவா, சில ப்ரூஃப்லாம் எடுத்து ட்வீட்டும் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ல போய் போடுறப்ப அந்த பதானி வீடியோக்கு. பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு. அப்புறமா திங்க் பண்ணேன், ஓகே ரைட், தோனியை வச்சதை மட்டும்தான் சஸ்டெயின் பண்ணியிருக்கான் இந்த கோச் ஆயிவன். ஃபாராவே மற்ற டீம் பண்றப்ப ஒண்ணுமே பண்ணதில்லை அவன் அப்படின்ற ஒரு நியூசிலாந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்கானா, அங்கேயும் ஒன்றும் பண்ணல அவன். தென் இதுல SA20 எதுவும் பண்ணல அப்படின்றப்ப எனக்கு தோணுச்சு இது உண்மையான. அப்புறமா பாக்குறப்ப நான் அவனை பேக் பண்ணி ரொம்ப விட்டு கொடுத்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அவன் பதானியோட ட்வீட் கீழே போயிட்டு ஒருத்தன் எனக்கு அவன் வீடியோல பேசி சொல்லிருப்பான். அவன் தான் ஸ்டாட்ஸா எடுத்து காட்டுங்கன்னு சொல்லுவானே, அவன் சும்மா போற போக்குல அவன் நல்ல கோச் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவர் எதுல வின் பண்ணிருக்காரு, நீங்க வித்தவுட் டோனி நீங்க எதுலயாவது எடுத்து காட்டுங்கன்னு ஸ்டாட்ஸா பேசியிருப்பான். அது எப்படி நீ முட்டு கொடுத்த? முட்டு கொடுக்க நான் அந்த வகையில முட்டு தரலையா. நான் என்ன சொன்னேன்னா, என்னங்க இப்படி புரியல, சிஎஸ்கேல சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸ் தான் இருக்கிறதுனால தான் அவர் இந்தியன் டீம் கோச்சா அப்ரோச் பண்ணி அவர் பேர் லாஸ்ட் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கம்பீர் இல்லைன்னா அவன் தான் கோச்சு ஓகேவா இந்தியன் டீமுக்கு. நான் அந்த ஆங்கிள் முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தேன் உட்காந்து. கம்பீர் இல்லைன்னா அவன் தாங்க கோச் உண்மையான லிட்டரலா அதுதான் உண்மையும் கூட. அவன் பேர் தான் ஸ்பெகுலேஷன்ல டாப் 2ல இருந்துச்சு. கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பீர் ஓவர் ஷேட் பண்ணான். அதுக்கு முன்னாடி இருக்குமே அவன் பேர் தான் அடிபட்டுச்சு. கம்பல்சரியும் வருவான். நான் அந்த ஆங்கிள் தான் வச்சு முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தேன். எப்படிங்க ஒரு இந்தியன் டீம் கோச்சா போறதுக்கான சான்சஸ்ல நம்பர் 2 டாப் லிஸ்ட்ல அவன் தான் இருந்தானே. மற்ற பிளேயர்லாம் அப்புறமா தான் இருந்தாங்க மற்ற கோச்லாம். நான் அந்த ஆங்கிள் முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு கமெண்ட்ல இருந்து ஒன்று போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஷாக்கு தான் லிட்டரலா. எனக்கு நியூசிலாந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்கான். அந்த சீரீஸ் அவன் எதிர்த்து போட்டான். இது நான் ஷேர் கூட பண்றேன், மேலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்குறேன். நான் டெலிட் பண்ணிட்டு அவன் ட்வீட்டை நான் அதுக்கப்புறம் போட்ட கமெண்ட் ரைட்டு. இதுக்கப்புறம் பேசி ப்ரோஜனம் இல்லை இவன் கிட்ட. ஏன்னா அவன் கரெக்டாக பாயிண்டாக எடுத்து வச்சுட்டான், எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சுட்டான் அவன்கிட்ட பேசி. தான் சொல்றேன்னு இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி நூலுக்குலாம் லாபி பண்றாங்களோ அதே மாதிரி வந்து இவன் நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. அன்னைக்கு இவன் ஓகே போக சொன்னது கரெக்ட் தான். நியூசிலாந்து பிளேயர் எடுத்துட்டு போயிட்டு 10 கோடி ரூபா ஏலத்துக்கு எடுத்து அவங்களுக்கு அங்கே போனாலும் அங்கே இங்கேருந்து போற காசுல டேக்ஸ் பிடிப்பாங்க. அந்த டேக்ஸ் ரெவல்யூஷன் இது பண்ற மாதிரி அது பண்ணி நோட் தான். இருந்தாலும் அது பாக்குறப்ப தோணும் மேலிட்டலாம் இங்க இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் இவன் எடுத்து காசை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதை வச்சு அவனுக்கு ஏன்னா காசு தராங்களான்னு தெரியல சொன்னா பண்ணி நோட்ல. எனக்கு அதான் தோணுது. ஐஸ்மேன் இருக்கீங்களா இல்லைங்களா? ஷேர் பண்ணிட்டு மட்டும் போயிட்டாரு அவரு. மேட்ச் பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு பிபிஎல் பார்க்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான்
என்னப்பா சுனில் எனக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுப்பாங்களா? எதுனா அவனுக்கு தான் கொடுக்கணும். அவன் தான் போகணும். அது வழி இல்ல. எல்லாமே அவனுக்கு தான். சூப்பர் ஸ்ட்ரைக்கரு யாரு யாரு மறுபடியும் அவனே தான். சூப்பர் ஸ்ட்ரைக்கர் வாங்கினா இப்ப என்னமோ வாங்கினா ஃபேண்டசி கிங் ஆஃப் தி மேட்ச். ஆனா எனக்கு 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 இதெல்லாம் இந்த சுனில் பண்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்குலாம் வந்து ரெய்னாவோட இன்னிங்ஸ் ஞாபகம் வருது எனக்கு. 2013 ஆச்சா இவனே அது கிளாஸ் 13 14டா. நிறைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவான்டா வேண்டிய அந்த மேட்ச்ல. ஏன் 4 அவார்டு கொடுத்தாங்க, 4த்தையும் அவன் தான் வந்து வாங்குறான். வயிற்று எரிச்சலா இருக்கு. பவுலிங் ஒண்ணு கூட சிவம் துபேக்கு ஏதோ கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ரூபே ஃபோர்ஸ் ரைட். அதை வச்சு இல்ல அதுல அடிச்ச 3 4க்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். இவனுக்கு 4 அடிக்கல, 6 தான் அடிச்சாங்க. 6 தான் அடிச்சாங்க. 7 6 பவர் பிளேல மட்டுமே கேகேஆர். இவனே கிளாஸ் எல்லா அவார்டும் அவங்களுக்கே கொடுத்து அசிங்கமாயிடும். அதான் ஆதல் பிரிசா ரூபே அந்த போரை கொடுத்துருக்காங்க, இதான் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதிக டாட் பால் போட்டதுக்கு இது தரானுங்களா? அடி வாங்கினது நான் தான். கோப்பை எனக்கு தான். 3 dot balls of the match. Once again, Chennai have done something for society cause. 51 dot balls. ஏங்க அதெல்லாம் சொசைட்டி காசுன்னு சொல்றாதீங்க, ரொம்ப அசிங்கங்க அதெல்லாம். அந்த கிரெடிட் வந்து பவுலருக்கு தான் போய் சேரும். அந்த மரண கிரெடிட் வந்து அது சிஎஸ்டிக்கு சேராது. ஆமா, செக் பண்ணணும். உதயா இருக்கானா? உதயா போயிட்டானா? எனக்கு கிளாஸ் டீமை மாத்திரமா இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேமரை மாத்தணும் கோச்சவை. இவனை வச்சு ருத்ராஜ் வச்சுலாம் கேப்டன்சி பண்ண முடியாது. இவன் தோனி இருக்கிற வரைக்கும் நல்லா சமாளிக்கலாம். இவனை வச்சு இந்த கோச்சை வச்சு ருத்ராஜ் எல்லாம் திரும்பி வந்துட்டானா, இவனு தோனி போனதுக்கு அப்புறம் இவனை வச்சுலாம் கேட்க முடியாது. பண்ணாதீங்க இந்த டீம், அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பண்றது, என் ஆளு இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காப்லையே இந்த இதுக்கு. அதான் விட்டு தர மனசு வராதே. என்னதான் பண்றான் இவன் கோச்சா உட்காந்து. எனக்கு புரியல. ஒரு இந்தியன் பிரீமியம் அது பேர் என்ன, டிஎன் பிரீமியர் லீக். அது தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல வந்து கோச்சா இருந்த ஒருத்தன் போயிட்டு ஒரு டெல்லியில அசிஸ்டன்ட் கோச்சா இருந்து தென் கோச்சா மாறி டெல்லியில என்ன டீம்ல இருந்தான் அசிஸ்டன்ட் கோச்சா, அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு தான் நினைக்கிறேன் கரெக்ட். அங்கிருந்து டெல்லி கோச்சா எடுத்து அவன் வந்து ஒரு டீமை செட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். இவன் 10 வருஷமா வந்து இங்க கோச்சா உட்காந்து இருக்கான். 10 மேக்சிமம் தெரிஞ்சு 2009 இருந்து கோச்சா இருக்கான். ஒரு சீசன் தான் 9 இருந்து இது வரைக்கும் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கான். கேப்டன் மாறினதுக்கு அப்புறம் இவன் பயங்கரமா சூசைட் இருக்கான். அடிக்க வேண்டிய ஆள் நாங்க. அவன் தான் மெயின். என்ன பிளானை கொடுத்தான், என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னான் இந்த சீசனுக்கு, ஒரு இலவும் தெரியல. கடந்து போவோம் இந்த டாபிக். என்ன அதெல்லாம் நல்ல டாபிக்கா போடுங்க, பேசுவோம். இதுக்கு மேல புலம்ப முடியாது. எங்க சிவா எல்லாம் காணோம். போயிட்டாரு. சிவாலாம் மன வயசுல ஆயிட்டு போயிட்டாரு. லீலா பேலஸ்க்கே போயிருப்பாரு. லீலா பேலஸ்க்கு போயிட்டாரா? போட்டு எங்க ஐஸ்மேன், நான் கூட கொஸ்டின் இவ்வளவு கூப்பிட்டு கேட்ச கேட்கல உங்களுக்கு. கேட்கல, என்ன சொல்லுங்க. நீ மேல அஸ்வின் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணீங்களே, நம்ம சிஎஸ்கே ஃபேன் அஸ்வின், அந்த அஸ்வின் இல்ல பைத்தியக்காரன், இந்த அஸ்வின் கேமரன் போட்டிருந்தால. ஃப்ளெமிங்கா? ஆமா ஃப்ளெமிங். ஆமாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. அவன் மைண்ட் செட் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. இல்ல பதானி சொன்னது உண்மைதான் ஐஸ்மேன்.
முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்த அந்த ஆளுங்கெல்லாம் உட்காந்து, யோ எப்படியா நீங்க 10 வருஷம் பிரான்சைஸ் அப்படி கட்டி ஆந்திருக்கான் டோனி அவனை சேர்ந்து அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ இந்தியன் டீமுக்கு வெளில நான் கோச் ஆக இருக்காதுன்னு போறான்லாம் நினைக்கிறேன் பேசிட்டு ப்ரோ. இருந்தேன். மேபி மொத்- டோனிக்கு அவனுக்கு ஒரு ரேப்போ செட் ஆயிருக்கும். மொத்தமா எனக்கு ப்ரோ ருத்ராஜுக்கு ஒரு ரேப்போ செட் ஆகும். இல்ல வெளியில கூட அவன் தானே கோச் நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல அந்த லீக் ம். எதுவுமே பண்ணல ஐஸ்மான் அவன் அந்த சக்சஸ் லீக்லாம் வெளியே. எதுவும் பண்ணல, சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஆனா வந்து அங்கேயுமே அவன் பிளேயர்ஸ பேக் பண்ணுவான். இதே கல்ச்சர் தான் அங்கேயுமே. ரீசா ஹென்ட்ரிக்சன் ஒருத்தன் இருந்தான். அவனெல்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கு எப்ப இன்னமும் இப்போ உட்காந்து எல்லா உட்காந்து மேட்சும் அழுவுவீங்க. அடப்பான் ப்ரோ அவனை. இன்னுமே அழுவுவீங்க. மரமான ஒரு அழுவான் அவன். சீசனுக்கு ஒரு மேட்ச் அடிப்பான் ப்ரோ அவன். அவனை ஃபுல்லா எல்லா மேட்சும் ஆட வச்சான் அவன். அந்த மாதிரி சேம் கல்ச்சர் தான். ஆனா இவங்க பிளேயரை தூக்கி தூக்கி விளையாடுனது வந்து அவன் கிடையாது, ருத்ராஜ் கெய்க்வாட் தான். அதனாலதான் அவனை போட்டு agree. அடிச்சிட்டு இருந்தேன் நானு. ஏன்னா எனக்கு வெளியில பட் என்ன பிளான் ஸ்டார்டிங் இல்லங்க ஒரு நிமிஷம். எனக்கு மாடர்ன் டே கிரிக்கெட் T20 கிரிக்கெட்ல ஓகேவா, இன்னைக்கு இவங்க கம்பேர் டு அதர் டீம் அதர் கோச்சஸ் இருக்கிற ரேஞ்சும் இவங்க இருக்கிற ரேஞ்சும் அதுதான் எனக்கு அவுடேட்டட் ஆயிட்டான். அதுதான் சொல்றேன், அவுடேட்டட் outdated. ஆயிட்டான். அது தோனி இருந்தா ஃபைன். அது தோனி இருந்தா அது வேற கதை. ஏன்னா தோனி he can handle everything in every situation. பட் இந்த சீசன் இந்த மேட்ச் எனக்கு அதுலயும் நம்பிக்கை போயிடுச்சு ஓகேவா. பட் பிஃபோர் தட் முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கான். அதை இல்லைன்னு சொல்லவே கிடையாது. 120 வந்து டார்கெட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஃபைன் தான், நான் இல்லைன்னே சொல்லல. பட் ஆனா இன்னைக்கு மேட்ச் சோதபோல் தான். ஆனா இவங்க இருக்கான்ல இந்த கோச்சு, அவுடேட்டட் கோச்சிங்க. மற்ற டீமோட கோச்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அவங்க ஏற்ற மாதிரி. இன்னுமே அப்டேட் ஆகாம, ஒரு பிளான் இல்லாம, ப்ரீ பிளான் இல்லாம, எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவன் பாட்டுக்கு உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து காலமில் உட்காந்து கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் ட்ரெயின் பண்றான்னு தெரியல பிளேயர்ஸுமே, என்ன மைண்ட் செட்ல விளையாட சொல்றான்னு தெரியல ஓகேவா. மொத்தமா இன்னைக்கு இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்ல சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுது மற்ற ஓப்பனிங் ஆர்டர்ல. சிஎஸ்கேல அது தெரியுதான்னு கேட்டா தெரியல. சரி அட்லீஸ்ட் அவன் 4 அடிக்கிறான். அதை வச்சு அவனுக்கு ப்ராப்பரா ட்ரெயின் பண்றான். நீங்க என்ன சொல்றீங்க அவனுக்கு 6 ஹிட்டிங் எபிலிட்டி கிடையாது, ஓகே ஃபைன் கிடையாது தான். இல்ல மதன், இதெல்லாம் வந்து இவனாலதான் ஸ்டார்ட் ஆச்சு, ரச்சின்னாலதான். ஒழுங்கா டெவான் கான்வேயும் ருத்துவுமே ஓப்பனிங் ஆடி இருந்தா என்னதான் 6 அடிக்கலனாலும் இன்னைக்கு தோனி சொன்னாரு பாருங்க, அதே மாதிரி பவுண்டரிஸ் அடிச்சிருப்பானுங்க. ஒரு டீசென்ட் 50 ரன், ஒரு விக்கெட், அந்த மாதிரி பவர் பிளே வச்சு வந்திருக்கும். ஒரு ரச்சின் அகாமடேட் பண்ணணும் வந்து. அவன் ஒன்றும் இல்லை, சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவன் விளையாடலன்னா கண்டிப்பா அவன் டீம்ல எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த ரீசன்சி பயஸ்ல வந்து அவனை அகாமடேட் பண்ணணும். அதுவும் இல்லாம நம்ம தலைவருக்கு 1 டவுன் விளையாடி எங்கேயாவது பிரேக் இன் பண்ணலாமான்னு நினைச்சிருப்பாரு போல ருத்ராஜ் கெய்க்வாடு. 1 டவுன் ஷிஃப்ட் பண்ணி இல்ல எனக்கு என்னவோ நியூசிலாந்து பிளேயர்ஸ் அதிகமா பேக் பண்றது இவன் தான் அந்த கோச் தான் உட்காந்து அவங்க கிட்ட இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், அது இருக்குன்னு பயம் சொல்லியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா நீங்க அந்த ஆமா மேட்சை பாரு, இந்த மேட்சை பாருங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நீங்களே ரஷ்யன் சப்போர்ட் பண்றீங்க ப்ரோ ஆப்ஷன் எடுத்த உடனே. ஏன்னா யாரு? சப்போர்ட் recency பண்ணா ப்ரோ, ஆமா நான் இல்லைன்னே சொல்லல, தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். ம். நான் தான் ஒத்துக்கிட்டேனே. ம். ஆமா இவனை நான் பேக் பண்ண ரீசெண்டா சிவா ப்ரோ. பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா பண்ணியிருக்கான் T20 ஃபார்மேட்ல. அவன் என்ன கரண்ட் T20 ஃபார்மேட் நியூசிலாந்துல எப்பா கான்வேவே ஆடல. எனக்கு தெரிஞ்சு நானும் சிவாவும் அதுக்குதான் தலை அடிச்சுக்கணும். ரீசன்சி பயஸ் ஒன்னும் அந்த ஃபார்மேட்டே அது வேற. ஆமா நீங்க பேசுனீங்க, நீங்க வேணா அதுல பேசுங்க. அந்த இல்ல format ஐஸ்மேன், நான் ரீசென்சி பயஸ் அது ரேஞ்சில் சொல்றேன். என் ஆங்கிள் வேற. ஏன்னா அவன் T20 ஃபார்மேட்ல ஆடிட்டு இருக்கான். கரண்ட் T20 ஃபார்மேட்ல அவன் பிளேயிங் லெவன்ல நியூசிலாந்துல கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்கான் ஓகேவா. பட் அவன் ஸ்கோர் பண்ணல, அது செகண்டரி. பட் ஆனா வந்து இருக்கான்ற ஃபார்மேட் இது இருக்கான். சம் மாதிரி எதனா பண்ணுவான்றதுக்காக தான் சொன்னேன். பட் அந்த ரேட்டிங் கான்வே விட பட் எனக்கு ஐபிஎல் இல்ல ஒன்று இந்த ஐபிஎல் வந்து அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். கான்வே விட அவன் வந்து லோவஸ்ட் தான் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிட்டான். இதுக்கப்புறமா அவனை பேக் பண்ணி ப்ரோஜனமே இல்லை. நான் இல்ல அஸ்வின் போட்டு அவனை 10 கோடி வச்சீங்கன்னா நல்ல பிளேயர் எடுத்துருவேன் விளையாடல. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது கோட்டா அது ஒரு கோட்டா மாதிரிதான். ஐஸ்மேன் நான் அவங்களே டூப்ளேசிஸ் சொன்ன புரிஞ்சிருப்பாங்க. பாத்தியா, அதுதான் காரணம். அட்லீஸ்ட் டூப்ளேசிஸ வந்து 2 கோடி ரூபாய் கொடுத்து 2 கேஎல் கோடி ரூபாய் தூக்கிக்கலாம் ப்ரோ. போனான். கேஎல் விடுங்க, இவனுக்கு கேஎல் ஐபிஎஸ் சொல்லணும். சரி ஓகே, கேஎல் தேவையில்லை. நான் இப்பவும் சொல்றேன், ஸ்குவாட்ல எல்லாம் பிரச்சனை இல்ல, இவங்க எடுக்கிற காம்பினேஷன்ல தான் பிரச்சனை. எனக்கு அஸ்வின் அதேதான் தேவையா எனக்கு உங்களுக்கு? திரிபாத்தி ஸ்டார்டிங்ல ஆடிந்தானே இந்த ஃபார்ம் வந்துருப்போம் ப்ரோ. சரி அது Drop மொத்தமா பண்ணி பேக் விட்டுருக்கு. பண்ணுங்க. சரி இன்னைக்கு உங்களுக்கு அஸ்வின் தேவையா டீம்ல? தேவைதான். உங்களுக்கு டேர்னிங் ட்ராக் இல்ல, டேர்ன் ஆக மாட்டேங்குது. முன்னாடி மாதிரி இல்ல. அவனை போட்டு லெஃப்ட் ஹேண்டர் எல்லாமே சுனில் நரேன் கிட்ட அடி வாங்கினதெல்லாம் வந்து மீடியாக்ரிட்டி, ஒத்துக்கவே முடியாது. சரி நீ இவன் நிதிஷ் ராணா கூட சரி இஸ் அ ப்ராப்பர் மேட்ச் அப் உனக்குன்னு இது பண்ணலாம். ஆனா சுனில் நரேன் கிட்ட வாங்கினா
ஐ திங்க் யூஆர் டன்னுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு போலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் அட்லீஸ்ட் பிரிங் இன் ஸ்ரேயஸ் கோபால். உங்களுக்கு அப்படி 3 ஸ்பின்னர் தான் வேணும்னா. உங்ககிட்ட பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வேணும் இல்லையோ? சாமான் அவன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் போயிடலாம் அஸ்வின். ஏங்க ரச்சின் பண்றான் bro. போடுவாங்க. ரச்சின் ஒரு லெஃப்ட் ஆமா ஸ்பின்னர் ஆமா தான். ரச்சின் இருக்கான்ல ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ? ஏன்னா பார்ட் டைம்னா குவாலிட்டி ஸ்பின் 100 அக்மது இருக்கான், ஜடேஜா இன்னைக்கு போட போறான். இன்னைக்கு ரச்சின் அன்பார்ச்சுனேட்லி வச்சு ஓட்டிடலாம். ரன்ஸே இல்லையே கையில. 104 தான். ஒரு இன்னைக்கு ரன்ஸ் இருந்திருந்தா ஏதாச்சும் பார்த்துருக்கலாம் எப்படி போலர்ஸ் எப்படி யூஸ் ஆமா கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ட்ரை பண்ணிருப்பாங்க ரச்சின் இன்னைக்கு. ரன்ஸ் இருந்தா ரன்ஸே இல்ல இன்னைக்கு. மட்டமான பேட்டிங். ஏங்க அந்த காம்பினேஷனே சரியில்லைங்க. உங்களுக்கு அவன் அவன் பில்ட் பண்ண ப்ரெஷரால தான் இவன் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு மாட்டினான். அதுக்கப்புறம் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஜடேஜா கூட ஐ திங்க் இஸ் டன். 18 crores எல்லாம் வேஸ்ட் தான். ஆப்ஷன்ல விட்டாச்சு எடுக்கலாம் இன்னும் கம்மியா. உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஹெல்பென்ட் ஆன் ஹேவிங் மேபி ஹிம் இருக்காங்க அகைன், ப்ரோ, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னவோ பிக் போலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல இஃப் யூ ஆர் ஹெல்பென்ட் ஆன் ஹேவிங் ஹிம் அகைன் விட்டு எடுங்க. பரவாயில்ல, மறுபடியும் 18 கோடிக்கு போங்க. 18 ஆமா கோடிக்கெல்லாம் போக மாட்டான் 18லாம் ஜடேஜாலாம். போயிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ விட்டே எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன் அவனையும் விடலாம். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க விடுறதுக்கு. சேம் ப்ராப்ளம் தான் ஆர்ஆரும் பண்ணானுங்க. பட் ஆனா ஓரளவு காம்பினேஷன் அவனுங்க செட் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு கிளிக் ஆகுறதுனால பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா அழகா பட்லர் தூக்கி வெளில போட்டான் bro சிச்சான். 3 பேர் ஆனா இருக்கிறது 8 வச்சு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்குதுங்க. அஸ்வின், தோனி அண்ட் ஜடேஜா 3 பேர் பேக் டு பேக் ரொம்ப ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு ஆடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனா அது செட்டே ஆக மாட்டேங்குது. தோனியோட என்ட்ரி இதான் பாயிண்ட் எல்லாம் அஸ்வின் மிஸ் இன்வெஸ்ட் பண்ணது ஆயிடுது. நீங்க மேபி ஒரு ஃபினிஷர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன என்ன தை- எனக்கு புரியல. தைரியமா சிஎஸ்கேவோட இல்ல bro, ராமகிருஷ்ணா நீ கோஷ்க்கு போலாம்பா விக்ரம். அதான் தைரியமா சொல்லுங்க. ராமகிருஷ்ணா கோஷ்க்கு போலாம். ஆமா ஆமா இதுக்கு மேல வெட்- கண்டிப்பா போலாம். இல்லனா ரச்சினே தூக்கி அடி, இவனை ஓவர்டர்னை கொண்டு வா. ஓவர்டன் ஆடலாம் ப்ரோ அழகா. வச்சிருக்க இல்லாத பத்தி பேசக்கூடாது. ஸ்குவாட்ல இருக்கு, என்ன ஸ்டாக் இருக்கு? இருக்கு. ஸ்குவாட்ல இருக்கிறத பத்தி பேசணும். இருக்கு ஸ்குவாட்ல ஏன்னா இப்ப ட்ரை சுத்தமா பண்ணி பார்த்துட்டா இல்லையா? வச்சுங்க, அடுத்த சீசன் எவனத்துக்கு வெளில போலாம் யோசிச்சிடலாம்ல. இப்ப ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாக்ட்லி. இப்ப அடுத்த மேட்ச்ல இருந்து இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் இன்னைக்கு விஜய் சங்கர் ஆடினதுலயே உடன்பாடு இல்ல. அவன் அடிச்சான்னு வைங்க, ஆனா 2 கேட்ச் விட்டானுங்க. ஓ எனக்கு எலிசா நீ வந்து பெஞ்ச் பண்றது எனக்கு ஓகே. எலிசா ஆடலாம் தோணுது எனக்குலாம். எலிஸ் ஆடு. அப்ப 3 பவுலர் ஆடணும். உனக்கு இந்தியன் கோர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3 பவுலர் ஆடணும்னா நீ இந்தியன் 150 கோல் விட ஸ்ட்ராங்கா முடியாது. இருக்காது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உனக்கு 150 ஆடியே ஓ ஆகணும். ஆமா 10 ரன் மேல ஆடியே பேட்டிங் இல்ல. ஆகணும். பேட்டிங் உனக்கு இந்தியன் பேட்டிங் ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இருந்தா நீ 3 ஃபாரின் பவுலருக்கு போகலாம். அவங்களும் 10 நிமிஷம் பண்ணிட்டு. உனக்கு நீ நம்பி இருக்கிறதே ஓப்பனிங்கே 2 ஃபாரினர்ஸ்ன்ற போது 2 வேற வழி ஃபாரினர்ஸ். இல்ல. நீ அப்போ ஒரு சிவா ப்ரோ, ஆல்ரவுண்டர் பண்ணணும். ஐஸ்மேன் எனக்கு ஒன்று தோணுது. ஐஸ்மேன் இந்த 2020 பண்ண பத்தியா, ஜெகதீஷ் டெஸ்ட் பண்ண பத்தியா ஒரு 2 இல்ல மேட்ச் இருக்கு. இனிமேல் அதுதான் பண்ணணும். அவன் முடிஞ்சிருச்சு இனிமேல். இனிமேல் அந்த மாதிரி பண்றாங்க bro, அதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த்தையும் இவனையும் சேர்க்கிற சித்தம் உட்கார வச்சு ஆண்ட்ரே ஆடு. சித்தார்த்தெல்லாம் ரொம்ப ஆண்ட்ரேஸ் சின்ன இதெல்லாம் பையன் ப்ரூவன் கிடையாது ப்ரோ. செட் என்ன ஆக பையன் ப்ரோ. மாட்டான். ஷெய்க் வேணா ஓகே T20 ஷூட் ஆவான். ஆண்ட்ரே சித்தார்த்தெல்லாம் ரொம்ப அவன் டெஸ்ட் தான் விளையாடுறான். ரொம்ப சின்ன பையன். அவனை விட நீங்க ராமகிருஷ்ணா கோஷ் ட்ரை பண்ணிட்டு போலாம். நல்லா போலிங்கும் போடுவான். உங்களுக்கு பேட்டிங் ஹிட்டர்னு கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் ஹிட்டர் தான். அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். இதை ஆறாவது ட்ரை பண்ணானுங்க பக்காவா. அவன் பேர் என்ன, ரொம்ப யங்ஸ்டரா இருக்கப்ப இவனை ஜெய்ஸ் வளர்ந்து வச்சாங்களே. ஒரு சீசன் ஃபுல்லா கிளிக்கே ஆகல, சரியாவே ஆடவே கிடையாது. அடுத்த சீசன் திரும்பி பேக் பண்ணானுங்க அவனுங்க. துருஜுலும் அப்படிதான் ப்ரோ. அவனுங்க நிறைய பேர் அப்படிதான் பேக் பண்ணாங்க. துருஜுரேலு அந்த மாதிரி பேக் பண்ணா பரவாயில்ல, இது பண்ண மாட்டாங்க. கேகேஆர்லாம் ரமன்தீப் எதுக்கு அவ்வளவு பேக் பண்றாங்கன்னு தெரியல. ஆண்ட்ரே சித்தார்த்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆக மாட்டான் ப்ரோ. எனக்கு அவன் கூட எனக்கு சும்மா டெஸ்ட் பண்ணலாம் சொல்றேன். ஜெகதீஷ் டெஸ்ட் ஆக மாட்டேன் தெரியும் எனக்கு. ஆனா மேட்ச் பக்கம் எப்படி போட்டான் ப்ரோ அன்சுல் கம்போஜ்? அன்சுல் கம்போஜ் நான் ஆக்சுவலி பார்க்கல ப்ரோ. ஒரே ஒரு விக்கெட் பார்த்தேன். ஸ்கிரீன் பிரசன்டேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் சரியா ஐ மீன் இது பண்ணா, 2வது ஓவர் கரெக்டா போட்டான், போட வந்தான். ஓகே ஃபைன் தான். எனக்கு இந்த டார்கெட்டுக்கு அவன் அவ்வளவுதான், அதுதான் பண்ண முடியும். டீமா இருந்தாலும்
எனக்கு ஐஸ் தெரிஞ்ச சொல்லுங்கம்மா. ஸ்லம்மிங் எல்லாம் போட்டு கடிக்கடி கடிக்கிறாங்க. ஏங்க ஐயா கடிக்க யார ஆமா வேணா க- கடிங்க. க- கடிக்கதாங்க கடிக்கணும், கடிக்கிறது கரெக்ட் செய்வாங்க. தான். வேற நீங்க வேற எப்ப இந்த டாபிக் கடந்து போவீங்க? சரி என்னையா டாபிக் பேசுறது? வேற வழி இல்லையா? பேசிதான் எதையாச்சும் ஆகணும். பேசுங்க. இது இதெல்லாம் இல்ல வந்து ஒரு நிமிஷம், மறக்க கிளாஸ் வைக்கணும். இரு, கிளாஸ் மலையாளம் இரு. மலையாளம் மலையாள மூவிஸ் பத்தி பேசுவோமா? மங்காத்தா படம் எல்லாம் பாத்தியா? ஒரு நிமிஷம் தூக்கம் மோகனா, வருது. அவனை கடிச்சுதான் ஆகணும். ஒரு இத்தனை மேட்சா போட்டு அவனை கடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் யோசனை மதன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தான் மறைஞ்சு ஐயா மறைஞ்சு. மதன் மதன் அவன் சொல்லவா இங்க கடிச்சா அவனுக்கு கேட்காது. ட்வீட் போட்டு டேக் ஐயா பண்ணி இது கடிச்சீங்கன்னா கேட்கும். கோப்பிங் மெக்கானிசம் கிளாஸ். நம்ம சொல்றதால வந்து அவனுங்க இது பண்ணுவானுங்கலாம் ஒண்ணும் கிடையாது. நீ இது உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, நீ வந்து எங்க எங்க ரெண்ட் அவுட் பண்ணுவ? உனக்கு ரேங்க் ஜோன் அதுக்கு தானே போட்டிருக்கோம். கோப்பிங் மெக்கானிசம் தான் இதெல்லாம். அட்லீஸ்ட் நம்மளாச்சும் ஓப்பனா பேசுறேன்டா, மத்த டீம்ல எல்லாம் பேச மாட்டாங்கடா கிளாஸ். திரும்பி ஒருத்தருக்கு ஒரு சொல்றேன். ஒரு மாதிரி கிளாஸ். சில பேர் வந்து இப்ப விக்ரம் இல்ல, யாரோ சொன்னாங்க நான் வந்து நிறைய சாப்பிடுவேன்னு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. நீங்க 6 அடிக்கும் போதே நான் ஆர்டராஜி போட்டுருக்கலாம். மும்பையை தராங்க போயிட்டா முட்டு, எங்களுக்கு பும்பரா இல்லைங்க, அதனால நாங்க வந்து யாரு விக்ரமா? ஐயோ போன மேட்ச் பும்ரா வச்சிருந்தீங்களே நீங்க. அதுதான் நானும் சொன்னேன். ஐயா எங்க அண்ணன் எங்க தலைவர் ஃபார்ம் கேப்டன் ஃபார்ம்ல இல்லையா, வைஸ் கேப்டன், முன்னாள் கேப்டன். கேப்டன் ஃபார்ம்ல எல்லாம் உருட்டக்கூடாது. முன்னாள் கேப்டன் நோட்டீஸ் பாயிண்ட். கேப்டன் ஃபார்ம்ல இல்லையா? முன்னாள் கேப்டன். டேய் விக்ரம், நீ பிஸியா இருக்கான்னு சொன்ன, இன்னைக்கு மட்டும் எப்படியான? இங்க 10 எப்பயும் நேற்று அது கூட எப்படி பேசுனேன். சிஎஸ்கே தோக்கும் போது மட்டும் இங்க கூட்டம் வருது? ஐயோ, How ஐயோ, is it possible? இதெல்லாம் அது மட்டும் அநியாயம். சொல்லுங்க. நேற்று தான் நைட்டு ஸ்பேஸ் பண்ணாயா, எப்பயுமே அந்த டைம் ஸ்பேஸ் நைட்டு உதயா தான் தான் வந்தேன். நேத்து காண மாட்டேன் தெரியுமா? மேட்ச் தோத்ததுக்கே கிளாஸ் ஐயாதான் காரணம். சீரியஸா சொல்றேன். மும்பை out தோத்தாலும் ஆகணும். ஸ்பேஸுக்கு வரையா. யாராவது அவுட் ஆகணும்னா விக்ரம் ப்ரோ ஐயா, ஒண்ணுமே நல்லா இல்ல. மேட்ச் போயிட்டு ஒண்ணுமே இருந்துச்சு. 140 அடிச்சிருப்பாங்க. இருங்க அவுட் ஆகணும்னு சொல்லி அவுட் ஆக்கி விட்டாரு. 100 ரன்னை 10 ஓவர்ல சேஸ் பண்ணவனுக்கு 150 ரன்னை 15 ஓவர்ல சேஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. சரியா? அப்படி இப்படி அவன் அடிச்சதால 150 இதெல்லாம் கூட இல்லையா, தாண்டிருக்காரு. ஸ்கோர் போர்ட் பிரஷர்லாம் இருந்திருக்கும். கிளாஸ் அடுத்த வருஷம் ஒரு பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. நான் போய் வேணா ஆடுறேன், என்ன சேர்த்துக்க சொல்லுங்க. ஆமா, விஜய் சங்கர்லாம் ஆடுறதுக்கு கிளாஸ் ஐஸ்மேன் ஐஸ்மேன் நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தர் பேசுறது, நான் போய் பேர் அவர் கூப்பிடுங்க, அனுப்பிச்சிடுவோம். நான் பேட்டிங் கூட பண்ண மாட்டேன், ஃபீல்டிங் வேணா நல்லா பண்ணி கொடுக்குறேன், என்ன சேர்த்துக்க சொல்லுங்க. எவனா ஒருத்தர் பால் ஏக்கர் போட்டு கை கால உடச்சு எடுத்துட்டு தெரியாது. அப்படியே ருத்ராஜ் கையை உடைச்ச மாதிரி எனக்கு அடிச்சு கிளாஸ் இந்த மேட்ச் பிளேயர்ஸ் அடிச்சதெல்லாம் போதும். இந்த பிளேயர்ஸ் அடிக்கிறது அது ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு, இந்த டெக்கவுட் இருக்கானுங்களே இந்த கோச்சஸ், அவங்கள ஃபர்ஸ்ட் புழக்கணுங்க. பவுலிங் கோச், பேட்டிங் கோச் ஒன்னு, செகண்ட் இன்னொருத்தான் அந்த ஹெட் கோச் உட்காந்து இருக்காங்க தலையில உட்காந்துட்டு, அவன் ஒருத்தன் 3 பேரையும் போட்டு புழக்கணுங்க. எனக்கு அடிச்சாலும் சேட்டா சொல்ற ருத்ராஜ் இன்ஜுரி நம்பவே முடியலையா. ருத்ராஜ் இன்ஜுரி எல்லாம் வந்து உருட்டிட்டு இருக்க கூடாது. அவன் வந்து அவன் வந்து பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல இருக்க பிளேயர். எங்காலுக்கு இன்ஜுரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்சிஏக்கு ரிப்போர்ட் பண்ணான். என்சிஏக்கு ரிப்போர்ட் பண்ணயா? அவன் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேங்க? கான்ட்ராக்ட் பிளேயர் அவன். கான்ட்ராக்ட் பிளேயர் அவன் 7 இந்தியா டீம்ல ஆடிட்டு இருக்கான் வேற. சிமினா ப்ரோ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. பண்ணிட்டானே, வந்துட்டாரு மேல. ஐயா ஐஸ்மேன் ஐயா, இந்த பவுலிங் கோச் சிமன்ஸை போட்டு போலங்கய்யா கொஞ்ச நேரம். உனக்கு கேட்பான், அவனே வச்சு அடிக்கலாம். அவன் பவுலிங் கோச்சே கிடையாது ஐயா. அவன் பவுலிங் ஐயா, நீங்க யாராச்சும் கோச்ச பழக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க ஃபீல்டிங் கோச்ச ஃபீல்டிங் கோச்னு ஒருத்தன் கிடையாது இருக்கானே, ராஜீவன் ஒருத்தன். அதெல்லாம் ஏன் இல்ல, விக்கெட் கீப்பிங்க்கே உங்க டீம்ல கோச்சிங் தனியா இருக்காங்கய்யா. சரி லூடோ யார் வரீங்க? 4 பேர் கேம். மைக்கேல் எஸ்சி பேட்டிங் கோச், எரிக் சிமன்ஸ் பவுலிங் கோச், ராஜீவ் குமார் கிளாஸ் அண்ட் ஷாலினி லூடோ வரீங்களா? இருங்க வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. எவங்க அது? ராஜீவ் குமாராங்க? எவங்க அது ஃபீல்டிங் கோச்? ஐயா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு செம கண்டென்ட் இருக்கு.
ஆமா இவங்க டிசி மும்பை இப்படியே டிசி மும்பை இல்ல இப்படியே மனசை தேத்திக்கிட்டாதான் உண்டு ஆமா கிளாஸ் நீங்க ஐயா. இப்பெல்லாம் கூட்டமா வந்து நாங்க நீங்க தோக்குறத பார்த்து இல்ல நீங்க இப்ப மட்டும் இல்ல நாங்க நாங்க தோக்குறத பார்த்து நீங்க தோக்குறத பார்த்து இல்ல நாங்க நாங்க தோக்கும் போது மட்டும் நீங்க பாத்தீங்களா? எப்பதான் இப்ப கூட்டமா நாங்க வந்து ஜெயிக்கிறது? தோக்குறத உட்காந்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் தானே ரோமல்? நீங்க உங்க மேட்ச் தோக்கும் போது மட்டும் எல்லாம் அப்ஸ்காண்ட் ஐயா ஆயிடுங்க. நீங்க எல்லாருமே ஜெயிச்சீங்கன்னா அப்ஸ்காண்ட் நான் ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாருமே சொல்றேன். அப்ஸ்காண்ட் ஆயிடுங்க. மேட்ச் அவ்வளவுதான். தோக்கும் போது அப்போ மட்டும். நாங்க தோத்துட்டோம். இல்ல அப்ப இல்ல நீங்க மனசை ப்ரீ நான் டிட்டர்மைன் ஒரு பண்ணிக்கோங்க. மேட்ச் மட்டும் தான் வரல. மத்த மேட்ச் எல்லாம் நான் கன்ஃபார்ம் மேட்ச் முடிஞ்ச உடனேயாச்சும் நான் வராம ஒரே இருந்ததே நிமிஷம் கிடையாது. ஒரே வாய்ப்பே கிடையாது. நிமிஷம் உதயா டிஎம் பாரு உதயா. உதயா இத நாங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். பேசும்போது நீங்க நிறுத்திட்டு சொல்லணுமா? உதயா ஆமா லூடோ கூட விளையாடுறா உதயா. அடிச்சிருப்பாங்க லூடோ கூட அடிச்சிருப்பாங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை செம கண்டென்ட். மதியம் ஆர்சிபி மேட்ச், 2 நைட்டு மேட்ச். மும்பை மேட்ச். சண்டேனா 2. இந்த வாரம் ஒரு மாதிரி ஃபயர் பண்றோம். வாங்க 2 டீமுக்கு வாங்க. இல்ல திரும்பி மண்டே சிஎஸ்கே ஆட போகுது. ஐயோ அத ஐயா ஏங்க சிஎஸ்கே ஞாபகப்படுத்துறீங்க? ஆடுனா என்ன ஆடலனா எங்களுக்கு என்ன? நாங்க தான் வாக் ஓவர் கொடுத்துட்டோமே. நாங்க வாக்கோவர் சரிடா கொடுத்துட்டோமே ப்ரோ, என்ன நீங்க சொல்றீங்க கிளாஸ் கேளுங்க பாப்போம். நாங்களா உட்காந்து ஒரு நிமிஷம் ஐயா நாங்களா முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். எங்க வைஸ் கேப்டன் வந்து ஃபார்ம்ல இல்ல, எங்க பும்ரா வந்தா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. நீங்க பும்ரா வைஸ் வந்துட்டான் கேப்டன் ஜெயிக்கல. இல்லையா? ஆமா வைஸ் புது கேப்டனா பையன். நான் இப்ப கூட சொல்றோம், நாங்க கப் அடிப்போம்னு யோசிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன அப்படி பண்றது, யோசிச்சுட்டு சப்போர்ட் கனவு பண்ணிட்டு கண்டே இருங்க, ஆகணும். கனவு கண்டே இருங்க. ஐயா நான் சீரியஸா இன்னும் ஓப்போட தான் ஆமா இருக்கோம். என்னையா சொல்றீங்க? ஐயா போட இன்னும் ஒரு எங்க மேட்ச் டீம் தோத்தா பத்தி உங்களுக்கு முடிஞ்சு தெரியல. தெரியும்ல. இன்னும் ஒரு மேட்ச் தோத்தா முடிஞ்சு தெரியும்ல. முடிஞ்சு உங்களுக்கு கதை. ஐயா நாங்க 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 இன்னும் 3 மேட்ச் தோக்கலாம் ஐயா. தாராளமா தோப்போம்யா. நான் அதெல்லாம் கிளாஸ் வந்து லைட்டா அதெல்லாம் ஆன் வந்து ஒரு அதெல்லாம் ஒரு வந்து பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு நிமிஷம் 2 மேட்ச் ரோமல். அடுத்த நீங்க 2 மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சா ஒரு போதும் நிமிஷம் எங்களுக்கு. ரோமல், நீங்க கிளாஸ் நாங்க சொல்ற பேக் டு ஃபார்ம். மெடிக்கல் மிராக்கள்லாம் வந்து கிளாஸ் 2020 சம்பளிச்சு. மேட்சுக்கு முன்னாடி மேட்சுக்கு அப்புறம் ஆனவன் தெரியுதா? பாத்தீங்களா கலாஸ்? அதான் ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ, இல்ல தெரியும் நான் இல்ல இப்போ தான் நான் ஒரு சொல்றேன் ஐயா ப்ரோ, பாயிண்ட் ஐயா நாங்க ஒரு பாயிண்ட் மட்டும் இதெல்லாம் ஆட் நான் பண்ணிக்கிறேன். அப்பத்துல இருந்து ரோமல் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் 2000 மும்பை தோக்கும் போதும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரோமல் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து 2019 2020 2021 இந்த பொல்லாட்னு ஓட்டுனால உங்க டீம்ல உள்ளார அமெரிக்க வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறமா ஐயா நீங்க இதையே ஆமா சொல்லுங்க. உண்மைதான் பொலாட் பொல்லாட் போனதுக்கு எத்தனை குவாலிஃபை ஒரு நிமிஷம் சரி இருக்குல்ல நானே உங்க டீம்ல உங்க ஜோ டீம்ல ப்ரோ நிமிஷம் எம்எஸ் தோனி இருங்க. உங்க டீம்ல எம்எஸ் தோனி இருந்தாரு. எம்எஸ் தோனி இருந்து இப்ப ஏன் இப்ப தோக்குறீங்க? புரியல என்னது சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. எம்எஸ் தோனி இருந்த கப் இருக்கு ஒரு நிமிஷம். எம்எஸ் தோனி 2020 தோத்தாப்புல 21 ஜெயிச்சோம், 23 ஜெயிச்சிருக்கோம், 3 கப் அடிச்சிருக்கேன் நாங்க. இப்ப ஏன் அப்ப தோக்குறீங்க? நாங்க வந்து 3 கப் அடிச்சிருக்கோம் நாங்க. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. பொல்லாடு போனதுக்கு அப்புறம் எத்தனை மேட்ச் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க, எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, கப் அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க. போதும் ஐயா. சரியா நான் வந்து பொலாட் இல்லாம ஜெயிக்கலையா? போதுமா? நீங்க தேவையில்லாம நான் சீரியஸா உங்க கூட இருங்க ரஞ்சித் ஐயா, எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. மதனையா நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் போடுங்க. நாங்க எல்லாம் மும்பை ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுறோம். பாவம் இங்க நாங்க பேச விரும்பல, புரியுதா? நீங்க என்ன டிபேட் வச்சாலும் வந்து பேசுறோம். அங்க வந்து இறங்கி அடிச்சு பேசுறோம். ஆமா பொல்லாடு போனதுக்கு அப்புறம் ஏன் கப் அடிக்கலைங்க தெரியாது. ஏற்கனவே மலையாளில இருக்கவங்க கிட்ட அவங்க முன்னாடி நாங்க பேச விரும்பல. ஐஸ் ஜாயின் பண்ணியா நெக்ஸ்ட் கேம் வேணா 6 மெம்பர்ஸ் வரலையா? நான் வரேன். இந்த NBA லேக்கர்ஸ்னு ஒரு டீம் உண்டு, அதான் சாம்பியன் டீமா இருக்கும். அது வந்து ரொம்ப டிகிரேடா போயிட்டு இருந்துச்சு அந்த கோபி விளையாடும் போது. அப்ப வில் ஸ்மித்னு ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம டீமுக்கு ஸ்பீச் கொடுக்க சொல்லுவோம். யாரை கூப்பிடலாம்? மோகன் நெக்ஸ்ட் மேட்ச்டா, நெக்ஸ்ட் நீ வாடா. அவர் ஏதோ क्वेश्चन கேக்குறாரு. நெக்ஸ்ட் மேட்ச் அது நான் ஒன்னு சொல்லட்டுமா? சிவாஜி கணேசன் சமாஜம் போயிட்டு உட்காந்து கூப்பிட்டாங்க, போயிட்டு வர நான் வந்து நோட்டீஸ் பண்ண போல அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு இவனை எப்படி டப்பால் ஆடுறதுக்கு சமுத்திரகனி கூட்டு போங்க. பயமா பண்ணாப்புல இம்ப்ரெஷன். என்னது ஜோலிக்குது? ஆமாங்க உண்மையா கூட்டு போங்க, சூப்பரா பண்ணாப்புல. இல்ல இப்ப இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் ஏதாவது கொடுத்தாவது ஏதாவது யாருமான்னு தெரியல. இத்தனை பேர் கோச் வச்சு இத்தனை பேர் வச்சும் அந்த ஒரு இன்டென்சிட்டி இல்லாம தானே இருக்கு.
ஏன் அவங்க டீம்லயே பல பேர் மோட்டிவேஷன்லாம் பேசியிருப்பாங்க. அதையும் மீறி அவங்களுக்கு மோட்டிவேஷன் வரலன்னா நம்ம என்னையா பண்றது? மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் ஒர்க் வரல ஆகல, இல்ல ஒர்க் ஆகல, பேக் அவ்வளவுதான் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் ஒர்க் ஆகுது இல்ல கிளாஸ். ஐயா இவங்க இவங்க எனக்கெல்லாம் நெட்ஸ் ஆடுறானுங்களானே எனக்கு டவுட்யா. எனக்கு ஐஸ் அதான் ஒரு பிரச்சனை. நிமிஷம். ஐஸ்மேன் ஐஸ்மேன் கூட விளையாடுறவங்களை பார்த்தா ஐஸ்மேன் கோட் அமிச்சிட ஜாயின் பண்ணுங்க ஐஸ்மேன். அது இல்ல, அவ்வளவுதானே. அவரு கோட் நான் ஆல்ரெடி அனுப்பி ஜாயின் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். அவர் திருப்பி கோட் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சிருந்தாரா? ஒருவேளை அவர் ஜாயின் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா விளையாடுதா சிஸ்டம்னு கேக்குதான். யோ ரிப்ளை பண்ணியா? விளையாடி அவர் இல்ல, விளையாடி தான் ஐஸ் இருக்காரு வரல, நினைக்கிறேன் அவரு. தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். இல்ல எங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷனே இந்த டீம் தோனிலாம் தான். இவங்க வந்து அந்த டீமுக்கே மோட்டிவேஷனுக்கு ஆள் சேர்க்குறீங்க பாத்தீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளோட சொன்னேன். கோபி பிரைன் ஆடும் போது ஏகஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் வந்து விஸ்மித் வந்து கொடுத்தாப்புல. அந்த மாதிரி தான் கேட்கிறேன் நான். அதான் சொல்லிட்டு அதான் ஒழுங்கையா சொல்லிட்டுனே ப்ரோ. இவரை சமுத்திரகனியை நான் கூட்டு வந்து பேச வைங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஒருத்தர் இருக்காப்புல என்கிட்ட, அவரை கூட்டு வந்து பேச வைங்க. சூப்பரா பேசுவாப்புல. எதுக்கு ப்ரோ நேரா திருப்பி எங்ககிட்ட வரீங்க? ஏன் ப்ரோ? மோட்டிவேஷன் ஸ்பீச் நல்லா தருவாப்புல ரோஹித் சர்மா. என்னங்க இருக்கு புரியலைங்க. நல்லதுக்கே காலம் இல்லை விக்ரம்.